why உனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கல மேன்? சனி, if you don't mind, இந்த ஆட் ஹிட் ஆகணும்னா இதை விட பெட்டரான கான்செப்ட் என்கிட்ட இருக்கு. Go on. கான்செப்டில் காதலுக்கு பதிலாக காமத்தை வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யங் ஜென்ரேஷன் பிராண்ட் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்த்தவொன்னே கண்டிப்பாக லவ் வராது. இந்த மனசை பார்த்த லவ் வரதுலாம் சுத்த போய் சனி. என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பை பார்த்து தான் அட்ராக்ட் ஆகுறாங்க. இட்ஸ் நாட் லவ், ஜஸ்ட் லஸ்ட். சனி எனக்கு இது ரொம்ப தப்பா படுது. எனக்கு சரியா படுது. You're right Gautam. லவ்வுக்கு பதிலா லஸ்ட்னே வெச்சுக்கலாம். பிரியா, நீ இங்கே இருந்து கான்செப்டை லஸ்ட்னு மாத்திட்டு அப்புறமா வா. ஓகே? Oh, by the way, இன்னைக்கு 7 மணிக்கு சோனியாவோட ஃபேஷன் ஷோக்கு எல்லாரும் அதுக்கு வந்துடணும். ஓகே? நான் 6 மணிக்கு பிரிட்ஜ் கடையில் வெயிட் பண்ணுறேன். நீ என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? பிரிட்ஜ் கடையிலாம் வெயிட் பண்ணாதீங்க. லாரிக்காரன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம பார்ட்டியில மீட் பண்ணுவோம். ஓகே, பை. இன்னும் சேவிங் ஒழுங்கா பண்ணிக்கன்னு சொல்லி செக் பண்றாங்க. ஓடான் இந்த விசக்கிம் என் மேல ஏறி விடுறதே நீ தான்டா. உன்னை நீ சாவடிடா கழுத்து பிடிச்சி. உன்னால் தான்டா எல்லாமே இந்த மாதிரி வேண்டாம் தட்டி விட்ட. என்ன தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா? இல்லையே. நீங்கள் தப்பாக எடுத்துட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் பேசின விஷயந்தான் ரியல். யூனோ, இட்ஸ் பீயிங் ப்ராக்டிக்கல். லைஃப்ல எல்லா விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்க முடியாது. காதலை சொல்லி புரிய வைக்க முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸில் வந்தால் தான் தெரியும். ஐ மீன் புரியும். உங்கள் ஆர்கியூமெண்ட்டே ரொம்ப தப்பாக இருக்குது. மச்சா, அந்த பஞ்சவர்ணக்கிளி காதை நக்கி வச்சிட்டான். இதெல்லாம் வராதில்ல, எல்லாம் உன்னால தான்டா. இதெல்லாம் உனக்கு காமெடி இல்லை. என்ன மச்சா, என்ன சொல்லிட்டு நீ பயங்கரமாக கடலை போடுற? ஏய், கடுப்பே தவறா. அவ்வளோ சொல்கிறேன். காதல் கண்ணிலேருந்து வரணும், வாயிலேருந்து. கத்தி பேசாதடா. அவ நம்ம வேலைக்கு தானே வெளியே வெயிட் பண்ணுறா. காதலை கேட்டுரு போகுது. கேட்கட்டும். எனக்கு புரியலடா. 5 நிமிஷம் என்னால் பேச முடியல. 5 மணி நேரம் எப்படா நீ கடலை போடுற? டேய், இவன் எவ்வளோ பரவாயில்ல மச்சான். அவங்க அப்பா இருக்கிறானே, ஒன்றுக்கு போகிற சாக்கில் செக்ஸ் போட போஸ்ட்டோ 1 hour பார்த்து நிற்பான். ஏய், எவ்வளோ வேணா சொல்லுங்க, நான் ஆல்ரெடி அவளை கரெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாம எங்களுக்குள்ளேயே சைலண்டாக ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கேன். பெட்ரோலில் ஓடுதா இல்லை டீசலில் ஓடுதா? இது எப்படா நடந்தது? இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. நாங்கள் கண்ணாலே பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. ஏன் கண்ணிலே பேசுகிற? வாயில Excuse me, பார்க்க. எஸ், ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். வெயிட் 2 minutes. நான் இப்போ வந்துடுறேன். ஏய், நீ போய் தனியாக சாப்பிடுங்க. நான் போய் அவ கூட சாப்பிட்றேன். அவளே சாப்பிட்டு பிளேட்டை கழுவி வச்சிரும். நீ ஏன்டா போற? பிரியா, கார்த்திக், what a surprise. Very good. எப்போ வந்தீங்க? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். Oh, by the way, this is Sri Karthik. Hi Sri, Karthik. Hi. Hi, I am baby. Hi, hi. ஹே, I'm Gautam. Hi Gautam. நீங்கள் யூஎஸ்ஆ? எப்படி கரெக்டாக சொல்கிறது? பொண்ணுங்களுக்கு கை கொடுத்தா லோக்கலு, கட்டி பிடிச்சா ஃபாரின்னு. எத்தனை தமிழ் படத்தில் பார்த்துருக்குறோம். ஹே, நீ சாப்பிடணும்னு சொன்னலடா, இருந்து சாப்பிட்டு வாடா. பார்த்து கழுவிடா 2 பிளேட்டு. ஓகே, Bye, பாய். மச்சான். See you guys. மச்சான் ஏதோ பிஸ்கெட் ஆட்ல வருவான். குழந்தைகிட்ட கூட புடுங்கி தின்னுவான். போலீஸ்டா. போ சட்டத்தை வண்டி நிறுத்து. கண்ணாடி இறக்கு. எங்க இருந்து வர? பொழுது போச்சே, உங்களாம் வீட்டில் தேட மாட்டாங்க. பேப்பர்லாம் இருக்கா? ஏன் காலைல படிக்கலையா? இல்லையா, வந்ததுலேருந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. தண்ணி அடிச்சிருக்கா? எங்க வாய ஊது. அது ஏன் சார் இங்கிலீஷ் படத்தில் கிஸ் அடிக்கிற மாதிரி இவ்வளோ கிட்ட வரீங்க? என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? வண்டி விட்டு இறங்குடா கீழே. என்ன இறங்க? எங்களுக்கும் சட்டம் தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்க கூடாது. அவன் குடிச்சிருக்கானே. அவன் டிரைவர் இல்ல, ஓனரு. டிரைவர் குடிக்கல, அவர் மலைக்கு பெரியறாரு. வரேன் இரு. ரொம்ப திமிரா பேசுறேன் சார். அவனுக்கு ரொம்ப ஓவரா பேசுறானுங்க சார். ஏய் சன்னி 100 வாட்டி ஃபோன் பண்ணிட்டானே. லான்ச் பார்ட்டிக்கு டைம் ஆகுதுடா. வர கிளம்பு. ஏய் எதுக்கு வேஸ்டா இங்கடா தூர ஆடி கார்ல 3 பேர் நிக்காம போறானுங்க. புடிங்க. Ladies and gentlemen, let's put your hands together for our brand ambassador, the international sensation and diva, Miss Sonia.
சொன்னேன். 500 ரூபாயில் முடிய வேண்டிய விஷயம். இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்படா என் பேச்சை கேட்பீங்க? நீ பேசி முடிச்சோன்னே கேட்போம். ஏய் சும்மாறா, பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிற பையனோட அம்மா புலம்புற மாதிரி சும்மா புலம்பின்னு மச்சா அவனை பாரு, ஈஸி எரிஞ்ச மிக்ஸி டப்பா ஒரு வாரம் கழிச்சு தான் முடிப்பான் போல. மச்சான், பார்க்கறதுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இல்லை? யாரு இவனுங்களை பார்த்தா பப்ளிக் டாய்லெட் வெளியில் பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுறானுங்க. இவனுக்கு தீவிரவாதிங்களா? கொஞ்சம் பாரு. ஏய் என்ன பார்த்தா பெரிய எடுத்து பசங்க மாதிரி தெரியுது. ஏய் உங்கள் பக்கத்தில் யார் நின்னாலும் பெரிய இடத்து பசங்க மாதிரி தானே தெரிவாங்க. கழுவாத மூஞ்சிங்களா? இரா நான் கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி நம்மளை வெளியெடுக்க சொல்கிறேன். ஏய் யாருக்கு ஃபோன் பண்ற? ஃபோன் பண்ற? அக்கா அண்ணன் சார், கவுன்சிலர் சார். சார் ஃபோனுக்கு இவனுக்கு ராசி இல்லை மச்சி. சார் ஒரே ஒரு ஃபோன் சார். சார் வருங்கால சூப்பர் ஸ்டாரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே தமிழ்நாடு ததுங்கிலத்தம் போட போகுது பாருங்க. எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவா சார். இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இவரை தெரியாத மினிஸ்டரோட புள்ள, பேரு கரண்ட். பார்ல ஸ்டோரி கேட்க சொல்ல போலீஸ் ஸ்டோரி ஆகி இங்க வந்துட்டாரு. பெரிய ஆக்டர். ஓ குடிக்கிற கேப்ல கதை கேட்கறனாயா? ஆக்டர் எந்த தைரியத்துல இந்த கரண்ட் மேல கைய வச்சாங்க? இது பத்திரப்பண்ட கரண்ட் கட்டு அந்த இதுல வச்சிருப்பாங்க. ஆக்டிங் சொல்ல டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கிறான். ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அண்ணா டென்ஷன் ஆகாதண்ணே. இந்த மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டினா யூஸ் ஆகும் தான் என் பிரெயினை யூஸ் பண்ணி உங்களுக்காக மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துட்டு டேய் இது அங்க வெயிடா. டேய் என்னடா சரக்கு மிக்ஸ் பண்ணி டாக்ஸ் மில்ல எடுத்துட்டு வந்துருக்கா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமா அவனுங்கெல்லாம் யாரு? முள்ளு போதால கள்ள சாராயம் காசுற மாதிரி இருக்கிறானுங்க. அண்ணன் கிட்ட கதை சொல்றதுக்கு கைதாய் வந்திருக்காங்க. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? டைட்டானிக் ரேஞ்சில் ஒரு கதை வச்சிருக்கண்ணே. டைட்டானிக் படத்தில் வர தாய் கிழவி தண்ணியில் செயினை போட்டுச்சுல, அதை கண்டுபிடிக்கிற இந்தியா ஆஃபீஸரு நீங்கள் தானே கதையில். அண்ணே அது கிடைச்சதா கிடைக்கலையா? அதுதானே கிளைமேக்ஸு. ஓ வரே வா கேள்வி வாயா. கூட்டத்தில் செயின் எழுதுற மாதிரி மூஞ்சி வச்சு நீ செயினை வச்சு பாடுறியா? படம் போடா போ வெளியே போ. ஏய் எங்க வெளியே போற? வெளியே உள்ள போ உள்ள போ உள்ள போ போ உள்ள போ. சார் என்ன மேட்ரு போட்டு எடுக்கிறானு சார்? அதான் விசாரிச்சு. தேங்க்யூ சார். என்னடா போனவனை காணோம், போலீஸ்காரங்க உள்ள வச்சு கும்பிட்றானுங்களா? ஏய் அப்படின்னு என்னதான் நச்சு கீஸ் 2 படம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல இவரு தான் டைரக்டர். ஹாய் யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போகிற குழந்தை மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க. டைரக்டரா என்ன பண்ணுவீங்க சார்? இவருக்காக இந்த உலகத்தில் முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்சிங்க சோடா ஊத்துனியா? சரி சொல்லு. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க. ஐயோ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எழுந்துறீங்களா? போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார். ஏய் மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினைச்சீங்க? நீங்களாம் எப்பறம் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே சார்? என்கிட்டே வா பிச்சு போடுவான். வீட்டுக்கு ஃபோன் பண்றேன். வீட் நம்பர் சொல்லுங்க சார். உன் வீட்டுக்கு ஃபோன் பண்றானா? மச்சான் ஃபோன் பண்ணு. யோ ஏட்டே போனை கொடு. அவங்க வீட்டில் உள்ளவங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரி சார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர முடியாது. வேணா போன. எங்க அப்பா வேலைக்கு ஆக மாட்டார். அங்கிளுக்கு ஃபோன் போல போடு மச்சான். ஏய் அங்கிள் யாரு? ஏய் ஒண்ணு வேணா. நீ போடு மச்சான். ஏய் நீ ஒன்னும் பேச வேணாம் சும்மா இரு. நீ போடு மச்சான். நான் பேசுறேன். எதுக்கு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றப்போ? வேற யாருக்கு பண்ண?